கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 பேதுரு 2:5. ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளைச் செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென். இன்றைய தியான வசனம் நம்மை ஆவிக்கேற்ற வாழ்க்கை வாழ்வதற்கும் தேவனுக்கு அர்ப்பணிக்கப்படும் ஆசாரிய சுய பாத்திரத்தில் நடப்பதற்கும் அழைக்கிறது. இதில் சில முக்கிய அம்சங்கள் பொதிந்துள்ளது. அவற்றை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். முதலாவது, ஜீவனுள்ள கற்கள். ஜீவனுள்ள கற்கள் என பெயரிடப்படுவதன் மூலம் விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவின் மேலான, அதாவது மூலைக்கல் மீது கட்டப்படும் உயிருள்ள கட்டிடமாக குறிப்பிடப்படுகிறார்கள். இது விசுவாசிகளின் உறுதியான நிலைப்பாட்டையும் அவர்களின் ஆன்மீக மேன்மையையும் எடுத்து காட்டுகிறது. நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்துதாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுலும் மிக தெளிவாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் கூறியுள்ளார். இங்கு ஆவிக்கேற்ற மாளிகை என்பது தேவனுடைய வாசஸ்தலமாக கருதப்படும் இடமாகும். நாம் ஆவிக்கேற்ற வாழ்க்கையை வாழ்ந்தால் நாம் தேவனுடைய பரிசுத்த வாசஸ்தலமாக மாறுகிறோம் என்பதை இன்றைய தியான வசனம் மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அப்பொழுது தேவனுடைய மகிமை நம்மிடம் வெளிப்பட வேண்டும் என்பது இந்த தருணத்தில் சுட்டி காட்டப்படுகிறது. நாம் தேவனுடைய பரிசுத்த ஆலயமாக இருக்கிறோமா? இதுதான் நம்ம முன்னாடி வைக்கப்பட்ட முதலாவது கேள்வி. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மை பார்த்துதான் கேட்கிறார். இதற்கு உங்கள் பதில் என்ன? சிந்தியுங்கள். மூன்றாவது, பரிசுத்த ஆசாரிய கூட்டம். ஆசாரியர் என்பவர் தேவனுக்கும் மனிதருக்கும் இடையே மூலமாக விளங்குபவர். இயேசு என்ற பிரதான ஆசாரியரின் வழியில் நாம் அனைவரும் ஆசாரியர்களாக பார்க்கப்படுகிறோம். இதன் மூலம் நமது வாழ்வு ஆவிக்குரிய பணிகளுக்காக அர்ப்பணிக்கப்படுகிறது. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு
முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென் என்று சொல்லப்பட்டிருப்பதிலிருந்து தேவன் நம் ஒவ்வொருவரையும் அவருக்கு முன்பாக ஆசாரியர்களாக்கிவிட்டார் என்பது மிக தெளிவாக விளங்குகிறதல்லவா? இதற்கு நம்மை தகுதிப்படுத்தி அவருடைய சித்தத்தின்படி அவருக்கு முன்பாக ஆசாரிய பணி செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? இது நம் முன்வைக்கப்பட்ட இரண்டாவது கேள்வி. இதையும் சிந்தியுங்கள். நான்காவது, ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துதல். பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் மிருகங்களையும் பொருள்களையும் பலியாக செலுத்தினார்கள். புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகள் தங்களை வாழும் பலியாக, அதாவது லிவிங் சாக்ரிஃபைஸாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று மிக தெளிவாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமும் ஆன ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று பவுலடிகளாரும் நமக்கு மிக தெளிவாக விளக்கி இருப்பதை ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசித்து அறிகிறோம். இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆன்மீக வளர்ச்சியையும் பரிசுத்த வாழ்வையும் நோக்கி முன்னேற வேண்டும். நமது செயல்கள், வழிபாடு மற்றும் தியானம் அனைத்தும் தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு தேவனின் கிருபையால் ஆன்மீக அடிப்படையில் வளர்வதற்கான அழைப்பையும் அவருக்கேற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கான பிரார்த்தனையையும் சொல்கிறது. இதை பரிபூர்ணமாக உணர்ந்தவர்களாய் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று அவர் சமூகம் அமர்ந்து அவரை துதித்து போற்றி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவரை ஆராதிப்போம். அவரே நம்மை ஆசிர்வதித்து அவரது நாம மகிமைக்கு சாட்சியாக வாழ கிருபை செய்வாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமென்.